ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ஒர்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஸ்லைட் ஷோ மாதிரி நான் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி புது செட்டப்லாம் செட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா, சரி அந்த மாதிரி எனக்கு அவ்வளோக்கு வீட்டில் இடம் அவ்வளோக்கு இல்லாத காரணத்தினால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கும் இதாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மேக் பண்ணேன். அப்புறம் வீட்டில் இறஞ்சலாகவும் இருக்காதுல்ல, அதனால தான். ஆனால் கரெக்டாக வந்து கேமரா ஆங்கிள்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு கரெக்டாக இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் புஷ்அப் தான் பார்க்க போகிறோம். நார்மல் புஷ்அப். செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, மற்ற ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, எப்போவுமே நீங்கள் வந்து நார்மல் புஷ்அப் எடுங்க. நார்மல் புஷ்அப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த இதாக போக முடியும். நார்மல் புஷ்அப் எடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து மசில்ஸ் எல்லாமே பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் புஷ்அப்ஸ் வந்து அதிகமாக எடுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் புஷ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேரை வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே புஷ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் நான் போடுறேன், அதை பாருங்கள். அந்த மாதிரி தான் புஷ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா லோயர் செஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். லோயர் செஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு கேர்வ்னஸ் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த இன்க்ளைன் புஷ்அப்பில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் புஷ்அப் அதே மாதிரி தான். நீங்கள் இது வேறு ஆப்போசிட்டாக பண்ணும்போது என்ன ஆகுனா, அதோட ஃபுட்டேஜ் நான் போடுற பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பர் மசில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, அப்பர் மசில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்பர் மசில்ஸ் வந்து நல்லா க்ரோ பண்ணி இந்த இது வந்து காமிக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து நார்மல் புஷ்அப்பில் இதில் ஆக்டிவேட் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க. நார்மல் புஷ்அப்பில் ஆக்டிவேட் ஆகும், ஓரளவுக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். அது என்ன மிடில் மசில் இருக்குது பார்த்தீங்கன்னா, செஸ்ட் மசில்ஸ், அது மட்டும் தான் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். மிச்ச மசில்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் ஆக்டிவேட் ஆகுமே தவிர தொடர்ந்து வந்து அது ஆக்டிவேட் ஆகாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தம்பு லிஸ்ட். நம்ம வந்து புஷ்அப் எடுக்கிறது. தம்பு லிஸ்ட்டு புஷ்அப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட்டேஜ் போகிற முடியும். அந்த மாதிரி தான் ஒரு புஷ்அப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹேண்ட் அது ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அனதர் புஷ்அப் எடுத்து இன்னொரு ஹேண்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த தம்பு லிஸ்ட்டு புஷ்அப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸில் வச்சுக்கலாம். பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டி வேணாம். இதென்னா அதிகம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் அதிகமாக கொடுக்கணும் உங்களுக்கு செஸ்ட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு ஓரளவு கொடுத்தா போதும், ஓவராக மசில்ஸ் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை, ட்ரெஸ் என்ன சொல்கிறது, அதிகமாக வந்துட்டு மசிலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க வேணாம், ஓரளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி இது பண்ணலாம். அது நான் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா வேணால் இந்த ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ட் ஓவர் டம்பிள் ரிவர்ஸ் ஃப்ளை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட்டேஜ் போகிற மாதிரி அந்த மாதிரி தான். நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம், பெஞ்சில் படுத்துட்டு ஃப்ளை பண்ணுவோம் வந்து நார்மலாக. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து குமிஞ்சிட்டு இந்த மாதிரி டம்பிள் வச்சு ஃப்ளை பண்ணணும். இது பண்ணும்போது என்னென்னா செஸ்ட் மசில்ஸ் வந்து என்ன சொல்கிறது, விரிஞ்ச மாதிரி காமிக்கும், கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். செஸ்ட் மசில்ஸ் அகலத்தில் நான் சொல்கிறது, நீங்கள் லேட்லாம் பண்ணும்போது இப்படி அந்த சைட் மசில்ஸ் வந்து இதாக இது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த மசில்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோப்பும் கொட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் பண்ணலாம். அந்த ரோப் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பேண்ட் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேண்ட்லேயும் நம்ம பண்ணலாம். அந்த பேண்டில் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் இருக்கும், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். அந்த உங்களோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ வந்து இது ஃப்ளெக்சிபிளாக அந்த இது வந்து இழுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வெயிட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 3 பேட்டுமே வாங்கி வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்று முடிச்சுட்டு கடைசியாக உங்களால் எல்லா ஸ்டேஜ்லையும் நீங்கள் எல்லா பேண்டையும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு 3 பேண்ட் 4 பேண்ட் என்னமோ வரும். அந்த 3 or 4 பேண்ட் என்னமோ வரும். அந்த 4 பேண்டையும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம், ஒட்டுக்கா வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் தம்பிள் ப்ரெஸ் தான் பண்ண போகிறோம். ஃப்ளோர் தம்பிள் ப்ரெஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஃப்ளோரில் படுத்து நம்ம வந்து பண்ணணும். ஃப்ளோரில் படுத்து பண்ணும்போது என்னென்னா நம்ம லெக் வந்து கொஞ்சம் குறுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தம்பிள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஆல்ரெடி க்ளோ ஆகிட்டு தான் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம வந்து ராட்லையும் பண்ணலாம், தம்பிள்லையும் பண்ணலாம். நம்ம பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் என்னென்ன பண்ணுவோமோ அதே இது நம்ம வந்து இதுலேயும் பண்ணலாம். பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம், நார்மலாக வந்துட்டு பெஞ்ச் ப்ரெஸ் ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். இந்த இதுலேயும்
அதாவது ஃப்ளோரில் போட்டு நம்ம வந்து பண்ணலாம். அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நான் போடுறேன். இதெல்லாமே இதோட ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மசிலுக்கு வந்து எதனால் செஸ்ட் வந்து விரியுது, அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் தென் செஸ்ட் மசில் வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் என்ன ஒரு இது டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம பெஞ்ச் ப்ரெஸில் வந்து இன்க்ளைன் டிக்ளைன் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இது ஃப்ளோரில் வந்து பண்ண முடியாது. ஃப்ளோரில் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன, வீட்டில் இருந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏன்னா ஜிம் இல்லை, இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் ஜிம் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இது வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒர்க் அவுட் இருந்தாலும் நான் செகண்ட் பார்ட்டை நான் அதை வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.